வணக்கம். வாழ்க வளமுடன். எனது கணவர் இந்த சேனலை ஆரம்பித்து 3 மாதமாகிறது. இந்த ஜம்பு டிப்பியரில் நானும் என் கணவரும் சேர்ந்து எங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை படித்தது, கேட்டது என்பதை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். 100 வீடியோவுக்கு மேல் போட்டு இருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்கு பேராதரவு தந்தீர்கள். மிகவும் நன்றி. இந்த சேனலை பார்க்கும் முன் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் உங்கள் கருத்துகளையும் ஆலோசனைகளையும் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் மிகவும் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நான் எனது சொந்த குரலில்தான் இதுவரை பதிகங்கள் படித்து வருகிறேன், விளக்கங்கள் கூறி வருகின்றேன். ஆதரவு தந்த உங்களுக்கு மிகவும் நன்றி. வாரணம் ஆயிரம் பதிகம் நல்ல திருமண பேச்சினை அளிக்கிறது. இந்த பாடல் சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பெற்றது. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்ற நூல்கள் ஆண்டாளால் இயற்றப்பட்டு அவரது புகழை பறைசாற்றி கொண்டு வருகிறது. கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் வாரணம் ஆயிரம் பதிகம் பாடி நல் வாழ்க்கையோடு நன்மக்கள் பேற்றையும் பெறலாம். இந்த பதிகத்தின் முதல் பாடல் மாப்பிள்ளை அழைப்பை பற்றி பாடியிருக்கின்றது. வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கிறான் என்றெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான். என்னை பெண் கேட்டு 1000 யானைகள் சூழ என் தலைவனான நாராயணன் வருகின்றான் என்ற செய்தியால் அவனை எதிர்கொண்டு வரவேற்க ஊர் மக்கள் எல்லாம் வழியெங்கும் தோரணங்களை கட்டி பொன்னால் செய்த குடங்களை கொண்டு அலங்கரித்து இருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். இரண்டாவது பாடல் நிச்சயதார்த்தத்தை பற்றி கூறுகிறது. நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் காலை புகுத கனா கண்டேன் தோழி நான். தென்னை மற்றும் பாக்குமரத்தால் வேயப்பட்ட பந்தலின் கீழ் நரசிம்மனும் மாதவனும் ஆகிய கோவிந்தன் நாளை திருமணம் என்று நாள் குறித்த அறிவிப்பால் காலை போல வீற்றிருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். மூன்றாவது பாடல் பெரியோர்களின் அனுமதி பற்றி கூறுகிறது. இந்திரன் உள்ளிட்ட தேவர் சூழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மக்கள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். அதாவது இந்திரன் உள்ளிட்ட தேவர்குலாம் எல்லாம் வந்திருந்து என்னை மக்கள் பேசி மந்திரித்து மந்திரகோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி நான். தேவர்களின் தலைவனான இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் வருகை புரிந்து என்னை மணப்பெண்ணாய் மனம் பேசி மந்திரங்கள் சொல்லி எனக்கு புதிய ஆடைகளை கொடுத்து அவற்றை அணிந்து வந்தபின் மைத்துணியாகிய பார்வதி தேவி எனக்கு மணமாலை அணிவிக்க நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். நான்காவது பாடலில் காப்பு கட்டுதல் பற்றி கூறுகின்றார். நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லாரும் எடுத்து ஏத்தி பூப்புனை கன்னி புனிதனோடு எந்தன்னை காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழி நான். 4 திசைகளிலிருந்தும் புனித நீரை கொண்டு வந்து அந்தணர்கள் சிறந்ததோர் பல பேர்கள் மந்திரங்கள் ஓதி அப்புனித நீரினை தெளித்து தாமரை மலர்களை அணிந்துள்ள புனிதமான கண்ணனுக்கு எனக்கும் கையில் காப்பு கயிறு கட்ட நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். 5வது பாடலில் மணமுடிக்க மணமகனாக பெருமான் வந்த நிலை பற்றி கூறுகிறது. கதிர் ஒளி தீபம் கலசம் உடன் ஏந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கனா கண்டேன் தோழி நான். கதிரவனைப் போல ஒளியுடைய தீபங்களையும் கலசங்களையும் ஏந்தி அழகிய இளம்பெண்கள் வரவேற்கும் போது வடமதுரை மன்னன
கண்ணன் மணப்பந்தலின் நிலப்படியினை தொட்டு வாத்தியங்கள் முழங்க உள்ள புகுந்து வர நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். திருமணம் முடித்து கைப்பிடித்தல் பற்றி கூறுவது. மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத முத்துடை தாமரை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். மங்கள வாத்தியங்கள் கெட்டி மேளமும் வரிகளுடைய சங்கும் ஒலிக்க சிறந்த முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட பந்தலின் கீழ் மதுசூதனாகிய கண்ணபிரான் என் கையினை பற்றி என்னை மனம் புரிந்து கொண்டான் என நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். பாடல் அக்னி வலம் வருதல் பற்றி கூறுகிறது. வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மா களிறு அண்ணான் என் கைப்பற்றி நீ வலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான். நல்ல சொற்களை பேசுபவர்கள் தங்கள் வாயால் மறை சொற்களை கூற சூரியன் ஒளியில் பதப்படுத்திய பச்சை இலைகளுடன் கூடிய நாணலை கொண்டு வளர்க்கப்பட்ட அக்கினியை யானையை போன்றவனாகிய கண்ணபிரான் என் கையினையை பிடித்து வலம் வர நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். 8வது பாடல் அம்மி மிதித்தல் பற்றி கூறுகிறது. இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாள் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழி நான். இந்த பிறவிக்கு மட்டுமல்லாமல் ஏழேல் பிறவிக்கும் நம்முடைய நற்கதிக்கு காரணமானவனும் நம்மை செல்வமாக உடையவனுமாகிய நாராயணன் தம்முடைய சிவந்த கைகளினால் என்னுடைய பிடித்து அம்மி மிதிக்க செய்தவாறு நான் கனா கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். 9வது பாடலாக பொறியிடுதல் பற்றி கூறுகிறது. வரிசிலை வால்முகத்து எனைமார் நாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகந்து அட்ட கனா கண்டேன் தோழி நான். அழகிய புருவங்களை உடைய என் உடன் பிறந்தோர் அக்கினி வளர்த்து அதன் முன்னோர் என்னை நிறுத்தி நரசிங்கமாகி அச்சுதனின் கைமேல் என்னுடைய கைகளை வைத்து நெற்பொறியை அக்கினியில் இட நான் கனவு கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். 10வது பாடல் மணமக்கள் ஊர்வலம் பற்றி கூறுகிறது. குங்குமம் அப்பி குளிர் சார்ந்து மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மாமண நீர் அங்கு அவனோடு உடன் சென்ற அங்கு ஆணை மேல் மஞ்சனம் ஆட்ட கண்டேன் தோழி நான். குளிர்ச்சியான சந்தனத்தையும் குங்குமத்தையும் திருமேனியில் பூசிக்கொண்டு யானையின் மீது கண்ணபிரானும் நானும் ஏறி ஊர்வலம் வந்தோம். எங்கள் இருவரையும் மஞ்சள் நீராட்டியதை நான் கனவில் கண்டேன் தோழி என்கிறாள் ஆண்டாள். 11வது பாடல் பதிகம் பாடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி கூறுகிறது. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வெள்ளி புத்திற்கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்து வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே. கண்ணபிரானை அடைவதற்காக பெரியாழ்வாரின் புதல்வியான ஆண்டாள் கண்ட கனவினை பற்றிய மேற்கூறிய தூய 10 தமிழ் பாடல்களை போற்றி பாடுவோர் சகல சௌபாக்கியங்களுடன் கூடிய திருமண வாழ்விலும் நல்ல மக்கள் செல்வங்களையும் பெற்று பெருவாழ் வாழ்வார்கள் என்கிறாள் ஆண்டாள். பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன்.